இனிய வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் இந்த டிசிசி உடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்பொழுது நமக்கு வெளியிட போகிறாங்க என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வெளியீட்டில் நிறைய தாமதங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்கிறாங்க. போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியாகுமா இல்லை தள்ளி போகுமா, இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வருமா வராதா அப்படின்ற மாதிரி மக்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்காங்க, டிரைவர் சொந்தங்கள். டிரைவர் சொந்தங்களே, உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல செய்தி இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை முழுமையாக பாருங்கள். டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும், யாருக்கு கிடைக்கும் என்பதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக கடந்த 2025 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ஜூலையில் தேர்வு நடத்தி செப்டம்பர் அக்டோபரில் ரிசல்ட் வெளியிட்டு நவம்பரில் செய்முறை தேர்வு முடிச்சுட்டு டிசம்பர் வரைக்கும் செய்முறை தேர்வு எல்லாமே முடிச்சுட்டு இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, டிரைவர் சொந்தங்கள். மொத்த வேக்கன்சிஸ் அப்படின்னு அவங்க பார்க்குறப்ப 3674. இந்த வேக்கன்சிஸ் ஏன் இன்னும் ஃபில் பண்ண முடியல, டிரைவர் பார்த்திங்கன்னா ஏன் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த வேக்கன்சிஸை ஃபில் பண்ண முடியல அப்படின்னு நிறைய தரப்பினர் பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டுகள் எடுத்து வச்சுட்ருக்காங்க போக்குவரத்து கழகத்தின் மேலே. டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் அந்த காலி பணியிடங்கள் நிரப்பணும், பல்வேறு தரப்பட்ட கோரிக்கைகள் எல்லாமே நாளுக்கு நாள் வச்சுட்டு தான் இருக்காங்க. டிரைவர் கம் கண்டக்டர் இந்த டிசிசியோடைய நியமனத்தை முழுமையாக நிரப்பணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. டிசிசியோடைய நியமனங்கள் அப்படின்னு அவங்க பார்க்குறப்ப 3274 பேருமே டிரைவர் கம் கண்டக்டராக எடுக்கிறாங்க. அதுபோல் வாரிசு உரிமை போஸ்டிங்ஸ் எல்லாமே தற்சமயம் போட்டிருக்கிறதா தகவல்கள் போயிட்டுருக்கு. அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தற்சமயம் வாரிசு உரிமை போஸ்டிங்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வர இருக்குது என்பதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டிசிசியோடைய நியமனம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி 28 தான் டெட்லைன். இதற்கு மேலே டிசிசியோடைய நியமனன்றது உங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி கூட நம்ம குறிப்பிட்டே சொல்லலாம். அதனால் டிசிசியோடைய நியமனத்திற்கு தயாராகிக்கோங்க மக்களே, அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய புதிய நியமனங்கள் அனைத்துமே தொடங்க இருக்காங்க. 2026 டிரைவர் கம் கண்டக்டர் எடுக்கிறாங்களா, டிரைவர் தனியாக எடுக்கிறாங்களா, கண்டக்டர் தனியாக எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் போயிட்டுருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறது உறுதியாகிடுச்சு மக்களே. அதனால் தயாராகிக்கோங்க. டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் பெற்று வைத்து கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் பெறுவது எளிது, ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக வழங்கக்கூடிய ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இதை வாங்கினா மட்டும்தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸை பெற முடியும். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு பிறகு கண்டக்டர் லைசன்ஸை வாங்கிக்கோங்க. இந்த 2 லைசன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த பணி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தமிழக அரசு போக்குவரத்துறை சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.